தாறு மாறு தக்காளி சோறு, இல்லை பிரண்டை சோறு, தாறு மாறு ராஜ மூலிகை பிரண்டை சோறு. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு, செம்மையா இருக்கு. ஓஹோ, கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. உடம்புல இருக்கிற மூட்டு வலி, முழங்கை வலி, முழங்கால் வலி எல்லாமே பறந்து ஓடி போயிடும். வாரத்துல 7 நாள் கிடைக்குமா? இல்ல 5 நாள், 3 நாள், 2 நாள், 1 நாள், கண்டிப்பா 1 நாள் கிடைச்சா கூட செஞ்சிருங்க. ஐயோ, என்ன ஒரு மூலிகை தெரியுமா பிரண்டை. தயவு செஞ்சு இது மாதிரி குழம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்க உடம்புல இருக்கிற எலும்பு வியாதிகள் பறந்து போயே போச்சு. இட்ஸ் கான் காயப். ஓகேவா? கண்டிப்பா செஞ்சிருங்க. பிரண்டைய ராஜமூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிரண்டை கொடிவகையை சேர்ந்தது. இது கிடைக்கும் போது வாங்கி கண்டிப்பாக இது மாதிரி குழம்பாவோ அல்லது துவையல், தொக்கு, இது மாதிரி சட்னி, சாம்பார், இது மாதிரி எந்த வகையிலையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய எலும்புக்கு அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடியது. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, எல்லா வலிகளையும் போக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துங்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிரண்டை தாங்க. ஸோ பிரண்டை கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு முக்கியமாக நல்லெண்ணெய் தான் விடணும். ஸோ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை இதில் வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை உடச்சி இது ஒரு அரிப்புத்தன்மை கொண்டதுங்க. அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உடச்சி அந்த சைடில் உள்ள நாரெல்லாம் எடுக்கணும். நாரை எடுத்துட்டேன்னா நார்ச்சத்தும் உள்ளது இதில். இந்த பாருங்களேன், இப்படி உடச்சி இது மாதிரி சைடாக 4 பக்கத்துலேயும் உள்ள இந்த நாரை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணுங்க. இப்படி தான் பிரண்டை க்ளீன் பண்ணணும். இது உண்மையிலே நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் அரிப்புத்தன்மை கொண்டது. ஸோ பயப்படாதீங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிட்டிங்கன்னா அது போயிடும். கொஞ்சம் நேரம் தான் அரிக்கும் அது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பச்சை கலர் மாறி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான கலரில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே மூட்டு வலி, இப்போ எல்லாம் 40 வயசு ஆனாலே மூட்டு வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சகஜமாக போயிட்டு மூட்டு வலியோடையே வாழ வேண்டியது இருக்குது. இதுக்காக ஃபிசியோதெரப்பி, கண்ட மருந்து, மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துக்காமல் நம்மளுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது மாதிரியான மூலிகைகளை, முக்கியமாக இந்த பிரண்டையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முழங்கால் வலி இதிலேருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கு நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு. இப்போ இந்த பிரண்டையோட இந்த புளியையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். புளி தண்ணியை ஊற்றிட வேண்டாம். இதை நல்லா ஆற வச்சு நல்லா வதங்கணுங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா அரிக்கும். அதனால் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. வதங்கின பிறகு அதை எடுத்து தனியாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறேன். இப்போ ஊற வச்ச புளியை மட்டும் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை இப்போவே சேர்க்க வேண்டாம். புளியை மட்டும் ஊற வச்சு உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த பிரண்டையும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணியை பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இப்போ வேறு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி குழம்பு வைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியையுமே இதில் சேர்த்துக்கலாம்.
திரும்ப அதே பேனில் நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நான் தரணி செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் தான் எப்பொழுதுமே வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கும் சரி, சமையலுக்குமே சரி, இட்லி பொடி துவையலுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடவும் இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. நிறைய பேர் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி அப்படியே தூக்கி அள்ளி போட்டு வெயிட் பண்ணுறாங்க. வேண்டாம், எண்ணெய் காஞ்ச பிறகு தான் வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா இது மாதிரி வெடிக்கட்டும். வெடித்த பிறகு ஒரு 5-6 பூண்டு பல் அப்படியே தோலோடு சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பூண்டு வந்து நல்லா சவந்து வரட்டும். எப்பொழுதுமே வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு வதங்கின பிறகு தாங்க வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு பூண்டு போட்டிங்கன்னா பூண்டு வதங்காது. ஸோ பூண்டு முன்னாடி நல்லா வதங்கின பிறகு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நிறைய விஷயங்கள், டிப்ஸு, ட்ரிக்ஸு இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோக்களுமே நீங்கள் அவசியம் பாருங்கள். நான் ரொம்ப தெளிவான முறையில் தான் சொல்கிறேன். அதோட நம்ம வீட்டில் எப்படி நான் யூஸ் பண்ணுறேனோ நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். குழம்பு புளிக்குழம்பு இது மாதிரி குழம்புலாம் தாளிக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பழுத்த தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மேலே உள்ள ஒயிட் போர்ஷனை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த பிரண்டை இப்போ எல்லாம் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. மார்க்கெட்லாம் கண்டிப்பாக அவசியம் கிடைக்கிதுங்க. ஒரு கட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்கிறாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அதனால் முக்கியமாக இதில் கொஞ்சம் கொழுந்தாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. இது இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். பிரண்டை இப்போ வேலியில் வளரும்போது நிறைய இடங்களில் கிராமத்தில் வேலியில் வளரும். அதை வளரும்போது முன்னாடியில் உள்ள இந்த ஒரு 2-3 தண்டு அதை கொழுந்து அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கீழ் போர்ஷனை எடுக்காதீங்க. அது நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். அதை எடுக்காதீங்க, அது முத்தி போனது. மேலே உள்ளது தான் ஒரு மாதிரி தளிராக ஒரு மாதிரியான நல்ல அழகான க்ரீனாக இருக்கும். அந்த ஒரு 2-3 தண்டு அந்த கட்டு இருக்கும், ஒரு கட்டாக இருக்கும். அது மாதிரி உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளை சேருங்க, இல்லைனா கரிஞ்சிடும். இது குழம்பு மிளகாத்தூளில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரியே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே கலந்த மிளகாத்தூள். இதை சேர்த்து சும்மா அப்படியே அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டி நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்குதா, நான் பேசுகிறது பிடிக்குதா, பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குறைச்சிக்கிறேன், அதுக்கு தகுந்தது மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரியே சொல்லுங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டுருங்க. மேற்கொண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. அருமையான இந்த பிரண்டை குழம்ப நீங்கள் 5 நாளைக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு கண்டிப்பாக கெட்டே போகாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய எலும்பு வலியெல்லாம் எப்படி இருக்குது, மூட்டு வலி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தேவலாமா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.